என்ன நான் சொல்றேன். ஐயா நீங்க ஆரம்பத்திலேயே எடுத்து கொடுத்தீங்க. ஏன்னா நாட்டிய பேரெல்லாம் வந்துட்டு போறப்ப நம்ம நாதஸ்வரம் கொஞ்சமாவது அடக்கி அழகா வாசிக்கணும் இல்லையா? ஐயா நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க அருமையான எங்களுடைய காலேஜ் ஹவுஸ்ல பத்தி நீங்க அழகா சொன்னீங்க. ஏன்னா இங்க காபி குடிச்சோம்னா காலேஜ் ஹவுஸ்ல காபி குடிச்சா காரக்குடியில மணக்கும். யாரு அந்த காப்பிய போடுறா? நம்ம ஆண்கள் போட்டு கொடுக்குறாங்க. அது இல்லாம என்னமோ இங்க உப்புமாவும் அப்புமாவும் சொல்றாங்க. வீடே அடுப்படியில சமையல் வேலையே நடக்கிறது கிடையாது, செய்யறதே கிடையாது. ஏன்னா பால் கவர் மட்டும் பாக்குறாங்க, மாவு கவர் மட்டும் பாக்குறாங்க. சமையல் செஞ்சாதானையா அந்த இடத்துல அசுத்தமா இருக்கும். அது போல சுத்தமா இருக்குன்னா அங்க பூரா கரப்பாம்பூச்சி எல்லாம் விளையாடிட்டு இருக்குது. இவங்க தான் குக் பண்ணி சாப்பிடுறாங்க. அது வேணும் இது வேணும். ஆம்பளை உள்ளுக்குள்ளையா நுழைய விடுறாங்க. ஏங்க போய் அங்க அதை வாங்கிட்டு வாங்க, ஏங்க நீங்க சிக்கன் 65 வாங்கிட்டு வாங்க, ஏங்க அப்படின்னு ஏங்கி பிள்ளைகளை அலைய விட்டதை விட்டுட்டு இதை நாங்க தான் சமைக்கிறோம். பாருங்களேன் அவங்க அலங்காரத்தை பாருங்களேன். சமையல் செய்யற முகமா அட சொல்லுங்கப்பா, இல்ல கையால் கட்டுங்கப்பா. ஐயா அந்த காலத்துல மகாபாரதத்திலேயே ஒரு கிளை கதையா அழகா சொல்லியிருக்காங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஏன்னா நீங்க ஆண்களுக்கு தீர்ப்பு கொடுப்பீங்க. இத சமைச்சவரு நம்ம நலன் மகாராஜா, ஒரு மாபெரும் மன்னர். அவர் ஆட்சி செய்யறதுல மட்டும் இல்லாம சமையல் செஞ்சு மக்களுக்கு மனமா சாப்பாடு கொடுக்குறாரு. அதனால நலபாகம் அப்படின்னு வந்துருக்கு. சமையல்ங்கிறது சாதாரண ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லையா? சமையல்ங்கிறது ஒரு கலை, அன்பா. எவ்வளவு அழகா ஒரு ஹோட்டல்ல போகலேன், எவ்வளவு அழகா நமக்கு